அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அரசியல் வேட்டை. அதாவது காலையில் எழுந்த உடனே டிஎம்கே அரசாங்கம் ஒரு ஷாக் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க மக்களுக்கு, பொதுமக்களுக்கு. அது இன்ப அதிர்ச்சியா துன்ப அதிர்ச்சியா அப்படின்றத நம்ம விழாவறியா பேசுவோம். அதற்கு முன்னாடி காலையில் எழுந்து நம்முடைய வங்கி கணக்கை பார்க்கும் பொழுது கலைஞர் உரிமை தொகைன்ற பெயர்ல 5000 ரூபாய் வந்திருக்குது. எனக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டு, என்னடா இது மாதம் 1000 ரூபாய் தானே போடுவாங்க, இப்போ என்ன 5000 ரூபாய் தெரியாம போட்டாங்க, தெரியாமலாம் போட மாட்டாங்களே, அந்த மாதிரியான கட்சிலாம் டிஎம்கே கட்சி கிடையாது, அரசாங்கம் கிடையாது அப்படின்னு டிவியை பார்க்கும்பொழுது முதலமைச்சர் பேசிட்டு இருக்காப்புல. முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, பிப்ரவரி மாதத்துக்கு மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கும் சேர்த்து 3000 ரூபாய் முன்னாடியே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஏப்ரல் மே கோடைக்காலம் வருது இல்லைங்க, அதனால அதையும் சேர்த்து 2000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். அந்த கோடை காலத்துக்காக பிள்ளைங்க எல்லாம் லீவில் இருப்பாங்க, கேட்டதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் போக இந்த பணத்தை நீங்கள் மருத்துவ செலவுக்கு வச்சுக்கோங்க, வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க, குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க. நீங்கள் அது போக இந்த பணத்தை எப்படி சேவ் பண்ண முடியும், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணி வைங்க 3 மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு ஒன்றிய அரசும் இங்கே இருக்கக்கூடிய அடிமை கட்சியும் சேர்ந்து தேர்தல் ஆணையம் மூலமாக இந்த பணத்தை கொடுக்க விடாமல் தடுப்பாங்க. அப்படி ஒரு செய்தி எனக்கு வந்துட்டு இருக்குது, செய்தாலும் செய்யலாம், அதனால மக்களுக்காக இந்த பணத்தை நான் முன்னாடியே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1.31 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த 5000 ரூபாய் பணத்தை டிஎம்கே அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரத்தில் டிஎம்கே ஏன் கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி மக்களுக்கெல்லாம் வரும். அதாவதுங்க, ஆட்சி ஏற்றி 28 மாதங்கள் கழித்த பிறகுதான் உரிமை தொகைன்ற பெயரில் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கேட்டால் என்ன சொல்லலாம், ஏங்க இன்னும் எங்களுக்கு ஆட்சி இருக்குதுங்க, முடியறதுக்குள்ளே நாங்கள் செய்திருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக அது கொடுக்கவே இல்லை. அந்த 28 மாதத்தில் உள்ள பணத்தை கொடுக்கவே இல்லை. முடிகிற நேரத்தில் 3000 ரூபாய் ப்ளஸ் 2000 ரூபாய் 5000 ரூபாய் அதுவும் போக நாங்கள் ஆட்சி பொறுப்பு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறதையும் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி 5000 ரூபாய் கொடுத்துட்டு தேர்தல் அறிக்கை அதிமுக வெளியிட்டு அந்த தேர்தல் அறிக்கை அப்படி காப்பி அடிச்சு மாதம் 2000 ரூபாய் மகளிருக்கு நாங்கள் கொடுக்குறோன்றதையும் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, தெளிவாக என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கேக்கு தோல்வி பயம் வந்துட்டு நிறைய சேனல்கள்லாம் கருத்து கணிப்புகள் எடுத்தாங்க. அதை பார்க்கும்பொழுது அதிமுக ஆட்சியை பிடிக்கும், டிஎம்கே எதிர்கட்சியாக தான் இருக்கும், இல்லை டெபாசிட் கூட இல்லாமல் போகலாம், 3வது இடத்துல விஜய் இருக்கு. இதுதான் தேர்தல் கணிப்பாக வந்துட்டு இருந்தது, கருத்து கணிப்பாக வந்துட்டு இருந்தது. அப்போ டிஎம்கே கடைசி காலகட்டத்தில் 5000 ரூபாய் கையில் கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா திமுகக்கு தோல்வி பயம் வந்து விட்டது. அதையும் தாண்டி அதிமுக கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை என்பது முதலமைச்சரை தூங்க விடலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 10 திட்டங்கள் என்பது மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்குது. குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக 2000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இபிஎஸ். அது நல்ல ரீச்சில் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு 1000 ரூபாய் வருது இல்லை, அதை நாங்கள் நிறுத்த போகிறதில்லை, அதையும் சேர்த்து 2000 ரூபாய் நாங்கள் கொடுத்துட்றோன்னு வேற சொல்லியிருந்தாங்க. அது முதலமைச்சரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டப்ப இந்த 5000 ரூபாய் கொடுக்க போகிறதுங்க யாருக்குமே தெரியாதுங்க. கமுக்கமாக பிளான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி காலையில் எழுந்த உடனே யாராவது இதுக்கு கேஸ் போட்டுறக்கூடாது, எது வழக்கு போட்டுறக்கூடாது, இதை திசை திருப்பிடக்கூடாது என்ற ரீதியில் காலையில் 6லேருந்து உங்களுக்கு 7 மணிக்குள்ளெல்லாம் வங்கியில் பணம் வந்துருச்சு, 5000 ரூபாய் வந்துருச்சு. அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையத்திலிருந்து, ஒன்றிய அரசுலேருந்து, அடிமை கட்சியிலிருந்து எல்லா கட்சியும் இழுத்து ஒட்டுமொத்தமாக வழக்கத்தை கொடுத்துட்டாங்க முதலமைச்சர். அதுவும் போக 2000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை சொல்லி ஓட்டு கேட்க உங்களுக்கு துணிச்சல் இல்லை, திராணி இல்லை. ஏன்னா நீங்கள் எதையுமே நிறைவேற்றலை. கிட்டத்தட்ட 5 தேர்தல் அறிக்கைகள் கொடுத்துட்டு அதை எதையுமே நிறைவேற்றாமல் ஆட்சி முடிய போகிற இன்னும் 2 மாத காலத்தில் 5000 ரூபாய் கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. இது டைரக்டாக ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாடல் தாங்க இது. வேற நம்ம இதை எப்படி எடுத்துக்க முடியும்னு சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் கோடைக்காலமே வந்ததே கிடையாது. நான் கேட்குறேன், கோடைக்காலமே இது வரைக்கும் வந்தது இல்லை. ஏப்ரல் மே பார்த்ததே இல்லையா முதலமைச்சர்? திடீர்னு என்னங்க கரிசனம் வந்துருச்சு, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏப்ரல் மே வருது, நீங்கள் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறதுக்கு நம்ம பணத்தை எடுத்து நம்மக்கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணி வைங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தீங்க இந்த ஆண்டு தான், அதற்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏன் 1000 ரூபாய் கொடுத்தீங்க? ஏன் 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்கல நீங்கள்? அப்போ ஆட்சி முடிய போகிற நேரத்தில் நாம் கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் மனசில் வச்சுட்டு நமக்கு ஓட்டை குத்திடுவாங்க. நாம் நம்முடைய சாதனையை முறியடிக்கிற ரீதியில் இன்னொரு டைம் ஆட்சியை பிடிச்சிடலாம். இதுதான் டிஎம்கேவோட கணக்கு. இதை பக்காவா ப்ரீ பிளானாக திட்டம் போட்டு இந்த 5000 ரூபாய் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இபிஎஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை அறிவிச்சிருக்கணும். 2000 ரூபாய் மகளிருக்கு நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் சொல்லியிருக்கணும். இந்த 3 மாத காலம் தேர்தல் ஆணையம் எல்லாம் அப்படிலாம் ஒன்றும்
விதி தெரியாதவங்கெல்லாம் கிடையாதுங்க. கலைஞர் உரிமை தொகை என்பது எப்பத்திலிருந்து வருதுன்றது தேர்தல் ஆணையத்துக்கு நல்லாவே தெரியும். அவங்க இதை வந்து தடுக்க போகிறது இல்லை. இன்னொன்று வந்து ஓட்டுக்காக இதை கொடுக்குறீங்கன்னு கேட்க போகிறது கிடையாது. ஒன்றிய அரசோ இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியில வந்து இதை தடுக்க போகிறது கிடையாது. மக்களுக்கு 1000 ரூபாய் வர்றதெல்லாம் யாராவது போய் தடுப்பாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த பிம்பத்தையும் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து டிஎம்கே உருவாக்கி இருக்குது பாருங்களேன். அதுதான் அவங்களுடைய டெக்னிக்கே. 75 வருடங்கள் பவள விழா கண்ட கட்சி எப்படி பவள விழா கண்டாங்கன்னா இப்படி தான் கண்டாங்க. எப்படி 6 முறை ஆட்சியை பிடிச்சாங்கன்னா இப்படி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. இப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகள்லையும் ஊழல் இருக்குது. இந்த 5000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, எத்தனை வீடுகளில் வெட்டுக்குத்து நடக்க போகுதுன்னு பாருங்களேன். இந்த பணம் எங்கே போகணும்னா அப்படியே டாஸ்மாக்கு போயிடும். எப்படி மாதம் 1000 ரூபாய் கொடுத்த உடனே அது இப்படி கொடுத்து அப்படி வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி 1000 ரூபாய் வங்கியில் போட்டு அது டைரெக்டாக வந்து டாஸ்மாக்கு போயிடும். அதே மாதிரி இந்த 5000 ரூபாய் டாஸ்மாக் தான் போகும். அந்த ஒரு பிளான்ல தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. பொங்கல் பரிசு 3000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல டிஎம்கே அரசாங்கம். மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? எங்க பணங்க அது? நாங்கள் வரி கட்டின பணம், எங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் அது. அதை எங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து பொங்கல் பரிசின் பெயர் வேற வைப்பீங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த 5000 கூட நம்மளோட பணம் தான், நம்ம வரி பணம் தான் அது. ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வருஷத்தில் மகனும் மருமகனும் 30,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு. டிஎம்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் சொல்கிறாரு. அந்த மாதிரி இன்னைக்கு எல்லா துறைகள்லையுமே வந்து ஊழல் நிறைந்து இருக்குது. அப்போ 505 தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்ற முடியாத டிஎம்கே அரசு இன்னைக்கு அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாமல் 5000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுடுவாங்கன்ற அந்த முடிவுக்கு வந்துட்டு 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க ரகசியமாக. அப்போ டிஎம்கே உடைய தோல்வி பயம் எங்கே கொண்டு நிறுத்திருக்குன்றதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி செய்திருந்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் கொடுத்து ஏங்க மக்கள் வாயை அடைக்கணும்? தேவையே இல்லைங்க. இந்த 5000 ரூபாய் பணம் யாருக்கிட்ட பணம்? அது எப்படி கொடுத்தீங்க நீங்கள் பணத்தை? ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனையை பராமரிக்கணுமா, அதுக்கு நிதி இல்லை. பள்ளிக்கூடங்களை பராமரிக்கணுமா, நிதி இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு நிதி தரலன்னு சொல்லக்கூடிய டிஎம்கே அரசாங்கம் எப்படி எக்ஸ்ட்ரா வந்து 2000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க? 1.31 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கணக்கு போட்டு நீங்கள் பாருங்களேன். அதுவும் போக முக்கியமான ஒரு விஷயம் நான் பேசுறேங்க, மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எப்போதுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இலவசம் அப்படின்றத நமக்கு தேவையில்லை. தொழிற்சாலை உருவாக்குங்க, வேலைவாய்ப்பை வாங்கி கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க, நல்ல மருத்துவத்தை கொடுங்க, அது போதும். மக்கள் வளர்ச்சி அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டோம். அதுதான் நான் எப்போதுமே முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதையும் தவிர்த்து இன்னைக்கு 5000 ரூபாய் இதுதான் பேசு பொருளாக இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, இந்த 5 வருட காலத்தில் 2021க்கு முன்னாடி நீங்கள் பால் எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? என்ன விலையில வாங்கினீங்க? 1 கிலோ அரிசி எவ்வளோக்கு வாங்கினீங்க? 1 கிலோ கோதுமை மாவு எவ்வளோ வாங்கினீங்க? 1 கிலோ ஆயில் எவ்வளோக்கு வாங்கினீங்க? அப்படியே நீங்கள் வந்து 21க்கு முன்னாடி உள்ள ரேஷியோ எடுத்து பாருங்க. உங்கள் குடும்பம் ரன் பண்ண ஒரு மந்த்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு? 10,000 ஆச்சா, 15,000 ஆச்சா, 20,000 ஆயிடுச்சா? இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த 5 வருடங்களில் விலைவாசின்ற பெயரில் இந்த டிஎம்கே அரசாங்கம் நம்மகிட்ட எவ்வளோ கொள்ளடிச்சிருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம சக்திக்கு மீறிய உழைப்பு, நம்மளால முடியவே முடியாது. ஆனாலும் கூட கடன் வாங்கி இந்த குடும்பத்தை நம்ம ரன் பண்ணியிருக்கிறோம். 16 லட்சம் ரூபாய் அதிமுக ரொம்ப கிளியராக பில்லோட கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பொருளோட விலைவாசியும் நீங்கள் 5 வருடங்களுக்கு நீங்கள் போடுங்க. 1 கிலோ அரிசி 30 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்கினோம்னா இன்றைக்கி நம்ம 80 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். பால் என்ன விலை விற்குது? இப்படி ஒவ்வொரு பொருளுடைய ரேஷியோ நீங்கள் எடுத்து பாருங்கள், விலையை எடுத்து பாருங்கள். 2021க்கு முன்னாடி பாருங்கள். அப்படியே 5 வருடங்களுக்கு நீங்கள் கணக்கு போடுங்க. அப்போ இது வரைக்கும் டிஎம்கே அரசாங்கம் நம்மக்கிட்ட எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கிறாங்க விலைவாசி ஏற்றம் என்ற பெயரில். அதை திங்க் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய் டிஎம்கே அரசாங்கத்துக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த 5000 ரூபாய் எங்கே இருக்குது? இந்த 16 லட்சம் ரூபாய் எங்கே இருக்குது? திங்க் பண்ணி பாருங்கள் மக்களே, திங்க் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு பாதுகாப்பு பண்ணுற ஒரு விஷயத்த டிஎம்கே அரசாங்கத்தால் நம்ம கொடுக்க முடியுதா? ஒட்டுமொத்த மாணவர்கள் கையில் இன்னைக்கு கஞ்சா, மது பாட்டில், கள்ளச்சாராயம், டிஎம்கே எம்எல்ஏக்கெல்லாம் கிட்னியை திருடுறாங்க. இந்த கொடுமை எங்கே போய் நம்ம சொல்ல? பாலியல் சம்பவங்கள் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த 5 வருடங்களில் இந்த 5000 ரூபாய் மறந்துருங்க. 5000 ரூபாய் கொடுத்தாங்களா, வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆனால் இந்த 5 வருடங்களில் நடந்த குற்ற சம்பவங்களை எடுத்து பாருங்க, அதோட ரேஷியோ எடுத்து பாருங்க. 21க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஆயிருக்குது? திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் உங்களால் இன்னைக்கு ஒரு இடம் வாங்க முடியுமா? பத்திரப்பதிவு பண்ண முடியுமா? ஈபி மாதம் எடுக்கிறேன்னு சொன்னாங்களே, எடுத்தாங்களா அவங்க? கேஸுக்கு மானியம் தரேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா அவங்க? கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா அவங்க? நகை கடன் தள்ளுபடி, கூட்டுறவு கடன்
வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதா சொன்னாங்க டிஎம்கே அரசாங்கம். அதுவும் போக 3 லட்சம் இன்னைக்கு வந்து காலி இடங்கள் இருக்குது, காலி பணியிடங்கள் இருக்குது. அப்ப மொத்தமாக 8.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரதா சொன்ன டிஎம்கே அரசாங்கம் இறுதியாக ஆட்சி முடிகிற நேரத்தில் 5000 ரூபாய் கொடுத்து மக்களுடைய வாயை அடைச்சிருக்காங்க. அப்ப உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைச்சது அப்படின்னா உங்களுடைய வருமானம் என்ன? 60 வயசு வரைக்கும் நீங்க தாராளமா உட்காந்து சாப்பிடலாம். இந்த 5000 ரூபாய் வைத்து 3 மாதங்களுக்கு நீங்க ரன் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க முதலமைச்சர் சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க முதலமைச்சர்கிட்ட, இந்த 5000 ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்ல போட்டு அந்த 5000 ரூபாய் நான் திருப்பி தரேன், முதலமைச்சருக்கு நான் திருப்பி தரேன். துர்கா ஸ்டாலின் நம்மளுடைய கையிலே நான் கொடுத்துட்றேன் 5000 ரூபாவை. நீங்க உங்க குடும்பத்தை இந்த 3 மாத காலத்துக்கு இந்த 5000 ரூபாய் வச்சு நீங்க ஓட்டுங்க. மருத்துவ செலவு பார்த்துக்கோங்க, ஏற்கனவே முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவு பார்த்துக்கோங்க, ஈவி கட்டுங்க, அன்றாட தேவைகளுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. உங்க பிள்ளைங்க ஏதாவது வாங்கி கேட்டாங்க, பேரன் பிள்ளைங்க ஏதாவது வாங்கி கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க. நீங்க அதுவும் போக இந்த 5000 ரூபாய் வந்து நீங்க சேவ் பண்ணி காமிங்க. 3 மாதம் கழித்து துர்கா ஸ்டாலின் அம்மாட்ட நான் கேட்குறேன் வரவு செலவு, அவங்க எனக்கு கொடுக்கட்டும். 5000 ரூபாய்க்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியுன்றத நீங்க ஒரு திராவிட மாடல் அரசுன்றீங்கல்ல, அந்த மாடல் எங்களுக்கு காமிங்க. பொதுமக்கள் நாங்கள் வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஆட்சி முடிய போகிற நேரத்தில் நிறைய சேனல்கள்லாம் சொல்லிட்டாங்க தேர்தல் கருத்து கணிப்பில், டிஎம்கே எந்த காலகட்டத்தில் இனிமேல் வராது அப்படின்னு. ஊழல்னா ஊழல், எல்லா துறைகள்லையும் ஊழல். 5000 ரூபாய் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் கோடி அடிச்சுட்டு இருக்கிறாங்க டிஎம்கே அரசாங்கம். ஆனால் மக்களுக்கு வந்துட்டு இந்த 5000 ரூபாய் பெரிய விஷயமா இருக்குது. அப்போ 6 முறை ஆட்சி செய்தும் கூட இன்னைக்கு அந்த 5000 ரூபாய் கொடுத்து தான் ஓட்டு வாங்குற அளவில் இன்னைக்கு இருக்கிறாங்க டிஎம்கே. ஏன்னா எதுவுமே செய்தாதானே சொல்லி ஓட்டு கேட்க முடியும் மக்கள்கிட்ட. முற்றிலுமாக ஃபெயிலியர் மாடல், அட்டு விலாபம் மாடல், தோல்வி அரசு இது. தோல்வி பையன் முதலமைச்சரை தூங்க விடலை. அதனால தான் வந்துட்டு 5000 ரூபாய் கொடுத்தாவது ஓட்டை வாங்கலான்னு இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இபிஎஸ் சொன்ன மாதிரியே 2000 ரூபாய் நாங்களும் கொடுத்துட்றோம். அடுத்து பாருங்க, இபிஎஸ் சொன்ன அந்த 10 தேர்தல் அறிக்கையும் அப்படி ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க டிஎம்கே அரசாங்கம். மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். இது உங்களோட பணம், பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. யாருக்கு ஓட்டு போடணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. இந்த 5 வருட காலம் என்னென்ன நடந்துச்சு தமிழ் சமுதாயத்தில், தமிழகத்தில் எடுத்து பாருங்க. நீங்கள் உங்களுடைய குடும்ப பட்ஜெட்டை முதல்ல பாருங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் குழந்தைங்க இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்களா திங்க் பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு? குடிக்காதவங்கெல்லாம் அந்த ஆட்சியில் குடிக்க கற்றுக்கிட்டாங்க, இவங்க கற்றுக் கொடுத்துட்டாங்க. கஞ்சா, கள்ளச்சாராயம், மது, பாலியல் சம்பவங்கள், ஜாதி வன்முறைகள், ஆணவ படுகொலைகள், அரசியல் தலைவர்களுடைய படுகொலைகள், கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறது, ஆட்சி வளர்க்கிறது, இந்த மாதிரி ஒரு துறையும் வந்து டிஎம்கே அரசாங்கம் விட்டு வைக்கிறாங்க. எல்லா துறையிலையும் இன்னைக்கு ஊழல் இருக்குது. எல்லா துறையிலையும் எந்த அளவுக்கு முடியுமோ இனிமேல் ஆட்சி வர மட்டும் நல்லா தெரியும். அதனால ஒட்டு மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு வந்துட்டு சுரண்டிட்டாங்க, தமிழ்நாட்டையும் சுரண்டிட்டாங்க. எப்படி வந்து கஜானா காலி பண்ணிட்டு தான் போவாங்க. 9 லட்சம் கோடி ஏற்கனவே இருக்குது. இந்த 5000 மக்களுக்கு கொடுத்து அந்த சுமையை வந்து யார் சுமக்கிறது? ஏற்கனவே வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் கடனை வந்து அரசாங்கம் சுமத்தி இருக்குது. இந்த மாதிரி இலவசங்கள் அப்படின்ற பெயரில் கொடுத்து அதையே நம்மளால ஜீரணிக்க முடியல, அதுலேருந்து மீள முடியல. ஆனால் பாருங்கள்ல, அதையும் தவிர்த்து 5 வருட காலத்தில் கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வந்து டிஎம்கே அரசாங்கம் வாங்கியிருக்காங்க. விலைவாசி ஏற்றம் என்ற பெயரில் மட்டுமே. காலையில் பால்லேருந்து நீங்கள் கணக்கு போட ஆரம்பிங்க, இரவு வரைக்கும் நீங்கள் பாருங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்க, அதில் எவ்வளோலாம் வந்து விலை உயர்ந்து இருக்குது. 2021 எப்படி இருந்துச்சு, 26 எப்படி இருந்தது பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் இப்போ எப்படி இருக்குது திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதற்கு பிறகு வந்து நீங்கள் ஓட் பண்ணுங்க. ஒட்டு மொத்தமாக அதிமுகவோட தேர்தல் அறிக்கை என்பது, மற்ற சேனல்கள் நடத்திய தேர்தல் கருத்து கணிப்பு என்பது இன்னைக்கு முதலமைச்சரை தூங்க விடாம ஆக்கி 5000 ரூபாய் கொடுக்க வச்சிருக்குது. இந்த 5000 ரூபாய் எதில் போய் ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழகத்தில். அந்த கடனில் இந்த 5000 ரூபாயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 5000 இன்று வந்து 1.31 கோடி எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றத பாருங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கடனை வந்து உயர்த்தி வச்சிருக்கிறாங்க டிஎம்கே அரசாங்கம். 5000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சுக்கிறாங்க, பெரிய விஷயம். 5000 ரூபாய் வச்சு நம்ம எத்தனை குடும்பம் நடத்த முடியும்? ஆனால் அரசு வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? கொடுக்கல. எல்லா விலையும் ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு எல்லா துறையிலும் ஊழல் நடந்துட்டு இருக்குது. நமக்கு ஒரு நல்ல ஒரு தொழிற்சாலையை கொடுக்க முடியல இந்த அரசாங்கத்தால். ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர முடியல, ஒரு கல்வியை கொடுக்க முடியல, தரமான கல்வியை கொடுக்க முடியல, தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியல. ஆனால் பாருங்க, நாங்கள் 5000 ரூபாய் கொடுக்குறோம், 5000 ரூபாய் கொடுத்து ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பார்த்து யாருக்கு ஓட் பண்ணுன்றதை பார்த்து ஓட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.